वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। विनायकैक भावना समर्चना समर्पितं प्रमोदकै प्रमोदकै प्रमोदमोदमोदकं यदर्पितं सदर्पितं नवान्न धान्य निर्मितं न खण्डितं न खण्डितं न खण्डमण्डनं कृतं सजातिकृत विजातिकृत स्वनिष्ठभेदवर्जितं निरञ्जनं च निर्गुणं निराकृतिं ह्यनिष्क्रियं सदात्मकं चिदात्मकं सुखात्मकं परं पदं भजामि तं गजाननं स्वमाययात विग्रहम्। गणाधिपत्वमष्टमूर्तिरीशसूनुरीश्वरस्त्वमम्बरं च शम्बरं धनञ्जयः प्रभञ्जनः त्वमेव दीक्षितः शितिर्निशाकरः प्रभाकरः चराचर प्रचार हेतुरन्तराय शान्तिकृत्। வட்டார பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு 2-3 வார்த்தை சாட்டா சொல்லிடுறேன். சார் வந்து மேரேஜுக்கு போனோம், இன்னும் நிறையா இருக்குது அவருடைய இது. நெக்ஸ்ட் அவருடைய கொள்கை வந்து கேஜ ஃபுல்லாக பரப்பணும். ஏன்னா நல்லவங்களுக்கு அந்த விநாயகர் ஆசீர்வாதம் கொடுக்குவார். இன்னைக்கு கேஜ ஃபுல்லாக 35 வார்டும் வில்லேஜ் எல்லாருக்கும் டொனேஷன், ஒருத்தருக்கு கூட இல்லைன்னு அந்த மாதிரி வாரி குத்த வள்ளல் நம்ம ஐயா மோகன் கிருஷ்ணா ஐயா. அவரு இந்த கேஜிஎஃப்ல இன்றைக்கு ஒரு திருவிழா நடக்குதுன்னா இன்னைக்கு பூத்தேரு எஸ்சி தேரு மாதிரி அவருக்கு இந்த தேரு எங்கேயோ பார் கொண்டாடுறாங்க. அவருக்கு இந்த கேஜிஎஃப் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோட அடுத்த ஆண்டுகள் இன்னும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குமாறு நம்ம என்ட்ரி சார்பாகவும் என்னுடைய எக்ஸி கவுன்சிலர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்றைக்குமே என்ட்ரிஸ் வந்து யார் அரசியல் வந்தாலும் நம்ம தாய் வீடுன்னுவாங்க. அதே மாதிரி நம்ம சாரும் என்ட்ரிஸ் பற்றி இன்னைக்கு கேஜிஎஃப்ல பெருமைப்படுறது என்ட்ரிஸ் பற்றி தான் சார். அவருக்கு என்றைக்குமே இந்த கேஜிஎஃப் கடமைப்பட்டுக்குது. அவருக்கு நெக்ஸ்ட் எம்எல்ஏ டெல்லிக்கு வைக்கிறது எங்கள் என்ட்ரி சார்பாக நான் கூறிக்கொண்டு இந்த விநாயகர் சத்தியமாக சொல்லுகின்றேன். நெக்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதனால இப்ப பாரு 6 வருஷமா எந்த ஒரு வேலையும் கேஜிஎஃப்ல நடக்கல. ஆனா இன்னும் 1 வருஷத்துல இந்த முனிசிபாலிட்டியை சார் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்றாரு. 35 வார்டுக்கு சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறோம் யாரும் சொன்னாங்க. ஆனா நாங்க பண்றோம். யார் சொல்றேன்னா இன்னைக்கு நான் எக்ஸ் கவுன்சிலர் என்ட்ரிஸ் பகுதியில எவ்வளவு வேலை பண்ணிக்கிறேன். எந்த கில்லாடி இல்ல, ஊர் எம்எல்ஏ கூட இல்ல, நான் பண்ணிக்கிறேன். எந்த ஏரியா விட்டுக்கிறேன், 2 பார்க் கொண்டாந்துக்கிறேன், வாட்டர் பிளான்ட் கொடுக்குறேன், பம்ப் ஹவுஸ் கொண்டாந்துக்கிறேன், தெரு ரோடு கொண்டாந்துக்கிறேன், 16 போர் வச்சுக்கிறேன். எந்த கில்லாடி மேடமே இல்லை, யாருமே இல்லை. கேஜிஎஃப் முடியாது. இன்றைக்கு முனிசிபாலிட்டிக்கு நம்ம சார் சேர்மன் ஆகிறாரு. அவருக்கு கேஜிஎஃப் ஃபுல்லா ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இந்த விநாயகர் பண்டிகை முன்னிட்டு அவரு நெக்ஸ்ட் நாங்க எம்எல்ஏ ஆக்குறதுக்கு எங்களுடைய யூத் என்ட்ரிஸ் யூத் பார்ப்போம். தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த என் தலைவனுக்கு எல்லாம் கேள்வி வைக்குமாறு இந்த விநாயகர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் முருகன் சார் இன்னைக்கு கேஜிஎஃப்ல அவர் ஒரு பெரிய லீடர் ஆகி எங்களுக்கெல்லாம் ஒரு முன்காட்டியாக நடத்துகிறாரு. அதே மாதிரி சிவானந்தா சார் ரொம்ப மரியாதை. அதே ஆனந்த் சார்
இவங்களெல்லாம் ரொம்ப மரியாதை, சார் கொடுக்குறவங்களெல்லாம் இல்லை மரியாதை. எனக்கு முன்னே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, எந்த கட்சியிலும் இல்லை. ஆனா என்னுடைய என் கூட பிறந்த சகோதரர் மாதிரி சொல்றேன், இவர் உயிர் போனவர்களும் நான் மறக்க மாட்டேன். இவருக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த முறை கழிக்க வைக்குமாறு என்னுடைய சார்பாக எதிர் சார்பாக நன்றி தெரிவித்தேன். எல்லாரும் தாய்மார்களே, அன்பான ஃபேஷன் பாய்ஸ் நண்பங்களே, இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்த உடனே குஷியா சொன்னாங்க, சார் நீங்க மோகன் கிருஷ்ணா இல்லையான்ட்டு. உண்மையா நான் மோகன் கிருஷ்ணா தான். நம்ம அண்ணா சொல்பாரு, என்ட்ரிஸ் வந்துட்டு எனக்கு ஒரு தாய் வீடு இருக்கிற மாதிரி. நான் இன்னைக்கு பின்னால இருந்தவங்க கூட மறக்க கூடாது. அவரு லலிதாபாய் அக்கா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு. நம்ம இங்க இளங்கவன் கூப்பிட்டு இருந்தாரு, ராகேஷ் கூப்பிட்டு இருந்தாரு, அப்படியே அலெக்ஸ் சார் கூப்பிட்டு இருந்தாரு, இன்னொரு நண்பர் ஸ்டாலின் கூப்பிட்டு இருந்தாரு. இப்போ எனக்கு ஒரு பெரிய சக்தி ரவியண்ணா வந்திருக்கிறாரு. அண்ணா சொன்னிருந்தாரு அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணி அண்ணா அந்த எமோஷன்ல பேசினப்ப நான் கூட சில வார்த்தை இருக்கு. நம்ம பாபு சார் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இங்க எல்லாம் கூப்பிட்டு எனக்கு என்ட்ரிஸ்ன்றது ஒரு தாய் வீடுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் மட்டும் இல்ல, எப்பவுமே இது தாய் வீடு மாதிரி தான் இருக்கும்னு நான் இப்போ சொல்றேன். நீங்க எல்லாம் அங்கத்துல இருந்து இங்க கூட்டின்னு வர்றப்போ எனக்கு நிஜமா சொல்றேன், ரொம்ப மனசுக்கு ஒரு பக்கம் எவ்வளவு சந்தோஷம் ஆகுதுன்னா அவ்வளவு சந்தோஷம். நானும் சில வீடியோ பாக்குறேன், அதிகாரத்துல இருக்கிறவங்க போத்தா யாருன்னா வராங்கன்னா 10 பேர் 20 பேரு. என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இந்த மாதிரி நல்ல தங்கவங்க எல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் எனக்கு அதிகாரம். இந்த மாதிரி ஆளு நம்ம அமர், ஆனந்த், முருகன், சிவா, இங்க இப்படி சொன்னப்பட்ட எல்லா தங்கவங்க சேர்த்தா ஒரு பிளாட்டினம் ஆகும். மோகன் கிருஷ்ணன் கிட்ட அதிகாரம் இல்லை, ஆனா கூட இந்த மாதிரி தங்கம் சிங்கம் மாதிரி இருக்கிற ஆள் வந்தா அந்த அதிகாரம்ன்றது தேடி நம்மளுக்கிட்ட வரும். இப்போ உண்மையா சொல்றேன், அந்த பிள்ளையார் இருக்கிறாரு. அண்ணா சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட் சிஎம்சி எலெக்ஷன்ல பிரசிடென்ட் யார் ஆக போறாருன்ட்டு. என்கிட்ட லட்சக்கணக்கில் இல்லை, கோடி கணக்கில் இல்லை, ஆனா என்கிட்ட யாரு நம்மளுக்கு வேண்டான்ட்டு ஒதுவிட்டார் இல்லையா, அவங்க நம்ம கிட்ட வந்தப்போ அவங்க வேல்யூ நான் எப்போ ஒதுக்கி விட்டுறனோ அப்பதான் எனக்கு தெரியும். என்கிட்ட இப்போ எல்லாம் இந்த மாதிரி தங்கம் மாதிரி இருந்தவங்க, நம்ம ஆனந்த், அமர் சாரு, ராகேஷ், அவங்க என் ஜொத்தையில இருக்கிற தங்கவங்க எல்லாம் சில பேரு வேல்யூ தெரியாத விட்டாங்க. ஆனா மோகன் கிருஷ்ண கிட்ட வந்த உடனே இப்போ அவங்க நினைச்சிருக்கிறாங்க, அடோட நான் தூரம் போன்னு சொன்னது நான் கைவிட்டு இந்த தங்கமா, நான் இவ்வளவு நாள் பித்தலைன்ட்டு நினைச்சிருந்தேன்ட்டு. மோகன் கிருஷ்ணா கிட்ட வந்த மட்டும் தெரியும் அது தங்கமா வஜ்ரமான்ட்டு. ஸோ என்கிட்ட அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, வேஸ்ட்ன்ட்டு யாருக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ எனக்கு தங்கம், டைமண்டு எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஆள் எப்போ வரைக்கும் என் ஜொத்தையில இருப்பாங்களோ, தங்க வேலைக்கு நல்லது பண்றோன்ட்டு எப்போ வரைக்கும் இருக்கிறாங்களோ அன்னை கொடுக்கும். இது உண்மையா ரவியனா, நீங்க நாங்க எல்லாம் சேர்த்தி சில பேர் என்னென்னோ சொல்றாங்க, அவங்க கிட்ட காசு இல்லை, அவங்க கவுன்சிலர்ஸுக்கு வர்றது இல்லை அவங்க கிட்டன்ட்டு. நம்ம ஒரு எஃபர்ட்ஸ் போடலாம். கடவுள் இருக்கிறாரு, நம்ம கேஜிஎஃப் தங்க வேலை காசு இல்லையா முக்கியம், கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் அன்ட்டு போகலாம். மக்கள் அடுத்த வர கவுன்சிலரு நம்ம வேணான்ட்டு வர்ற ஆளுங்க, கேஜிஎஃப் நல்லது பண்ணான்ற வர்ற ஆளுங்க, கண்டிப்பா அந்த பில்லர் எல்லாருமே பார்த்திருப்பாரு. நீங்க எல்லாம் தங்கம், நீங்க தான் சிங்கம், நீங்க தான் வஜ்ரம்ன்ட்டு சொல்றேன். கண்டிப்பா எப்பவுமே தங்கம் தங்கமா தான் இருக்கும், வஜ்ரம் மாதிரி தான் இருக்கும். அடுத்த வாட்டி நம்ம சிஎம்சி பிடிக்கிறோமா இல்லையா தெரியல, ஆனா பயம் மட்டும் காட்டலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டி பண்ணலாம், நம்ம கிட்ட ஆவலன்னா கூட நம்ம போட்டி பண்ணலாம். இப்பவே லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீ இன்னும் வந்திருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் வர்ற ஆளுங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கேஜிஎஃப் சிஎம்சி வந்துட்டு முன்னால எப்படி பக்தவத்சலம் சார் தலைவர் பிடிச்சிருந்தாரோ, எனக்கு அது பக்தவத்சலம் சார் எப்படி இருந்தாருன்னு தெரியல, ஆனா நீங்க எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்தவத்சலம் வந்திருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்கோ, கண்டிப்பா அதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிரசிடென்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாம் இருக்கிறோம். இன்னொரு 100 அதுதான் சொல்றேம்மா, தங்கத்தை விட்டவனுக்கு இப்போ பாவம் நினைச்சிருக்கிறாங்க, அந்த தங்கம் கூப்பிட்டோன்ட்டு. நான் இங்க பிறந்தாள் மன்னன் மைந்தா, நான் விட்டா நெக்ஸ்ட் நீங்க கூட என்ன கூப்பிட மாட்டாங்க. அவருக்கு எந்த கதையும் வந்திருக்குதோ எனக்கு கூட அந்த கதையா வரும். கண்டிப்பா அந்த கோயில்ல விநாயகர் இருக்கிறாரு. அண்ணா பத்தி சொல்ல நான் நிறைய சொல்லணும். மனசு இல்லாத ஃபில்டர்னா என்ன சொல்றீங்க, அது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பண்றேன்.
என்னோட கேரக்டர் தான் இவங்களோட கேரக்டர், என்னோட கேரக்டர் தான் நம்ம நன்றிஸ்ல இருக்கிற எல்லா யூத் பர்சன் கேரக்டர். இந்த வாட்டி 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடாதீங்க, தங்கமுக்கு ஓட்டு போடுங்க. 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடாதோ, சிங்கமுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு நான் உங்களை எல்லாம் வேண்டிக்கினேன். இந்த கடவுளுக்கு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு உங்களை எல்லாம் ஃபேஷன் பாய்ஸ் பார்த்தா டிஷர்ட்ஸ் பார்த்தாவே எனக்கு ஒரு குஷியா இருக்கு. எவ்வளவு டிசிப்ளைனா பண்ணுங்க. அக்காவும் கூட சேம் கலர் தான், எங்க பார்த்தாலும் சேம் கலர் தான். ஆனா நம்ம மனசெல்லாம் ஒண்ணுதான், இது புரியும். நான் அது போடணும், நான் இது போடல. நீங்க சொல்ற மாதிரி இங்க எல்லா என்ட்ரிஸ்ல இருக்கிறது எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு யூனிட்டியா வந்து நெக்ஸ்ட் டைம் இங்க வாழல. நீங்க இப்ப கடவுள் இருக்கிறாரு, ரவி அண்ணா கவுன்சிலர் பண்றீங்களா? எந்த வாய்ஸே இல்லையே பாருங்க. என்னோட நண்பர், சின்ன நண்பர் சொல்றாங்க, பின்னால இருக்கிறவங்க யாரும் சொல்ல பண்றீங்களா? கண்டிப்பா ரவேனா, நான் உங்க ஜொத்தில இருப்பேன். யுத்தத்துக்கு போலாம், நம்மளோட சக்தி எவ்வளவு இருக்குது அவ்வளவு சேர்த்து நம்ம ஃபைட் பண்ணலாம். ஆனா ஜெயிக்கிறதுன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணோம், யார்கிட்ட ஃபைட் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபைட் வந்துட்டு நம்ம யுத்தம் பண்றது வந்துட்டு அதிகாரம் பணம் கிட்ட யுத்தம் பண்றது. நம்ம கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நினைச்சுக்கிறது. தேங்க்யூ. கருப்பழகா ஆன முக பேரழகா, சுருப்பா சுறுசுறுப்பா நல்ல வழி காட்டிடப்பா. செட்டான செட்டியாரே நாட்டுக்கோட்ட பிள்ளையாரே, வட்டி மேல வட்டி போட்டு வரமளிக்கும் பிள்ளையாரே. கொட்ட கோடி மரமாம் கொடி வளர்ந்த அம்பலமாம், வலமாம் வலம் புரியாம் வலஞ்சொழிஞ்ச தும்பிக்கையாம். சப்த ரிஷி மண்டலமாம் ஐயாவும் மணிமுடியாம். ஐயாவும் தும்பிக்கைதான் எங்களுக்கு நம்பிக்கையாம். அனமோகோ அருள தந்திடணும், சன்னதியாம் சன்னதி கற்பகத்தின் சன்னதி, தேடி வந்த எங்களை காக்க வேணும் கணபதி. கருப்பா கருப்பழகா ஆன முக பேரழகா, சுறுப்பா சுறுசுறுப்பா நல்ல வழி காட்டிடப்பா.